எல் நினோ தாக்கத்தால் இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை குறைந்து கடும் வெப்ப அலை மற்றும் வறட்சி ஏற்படும் அபாயம் உள்ளதாக உலக வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை காண்போம். எல் நினோ தாக்கத்தால் இந்தியாவில் பருவமழை குறைவதுடன் கடும் வெப்ப அலை ஏற்படும் என உலக வானிலை மையம் எச்சரித்துள்ளது. நாடு முழுவதும் 27 மாநிலங்களில் 226 மாவட்டங்களில் கடும் வறட்சி ஏற்படலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எல் நினோ தாக்கத்தால் தமிழ்நாட்டில் உள்ள 12 மாவட்டங்களில் கடும் வறட்சி ஏற்படும் என மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அந்த வகையில் அரியலூர், தருமபுரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நாமக்கல், நீலகிரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், திருச்சி, திருப்பத்தூர், வேலூர், விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் வறட்சி ஏற்படும். தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட குறைவாக இருக்கக்கூடும் என உலக வானிலை அமைப்பு அறிவித்துள்ளது. மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்படும் எனவும் ஆய்வுகள் தெரிவித்து வருகின்றது. பயிர்களின் சாகுபடி கடுமையாக பாதிக்கப்படும். பெரும் வறட்சி மற்றும் பாதிப்பு ஏற்படும் முன் விவசாயிகளை காக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் வைத்துள்ளனர். அந்த காட்சிகளை பேட்டி வாயிலாக தற்போது பார்க்கலாம். இந்த வருடம் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய வருடம். காரணம் இந்த உலக பருவநிலை மாற்றம், எல் நீனோ அப்படின்ற பருவநிலை மாற்றத்தால் குறிப்பா இந்தியாவில் 27 மாநிலங்கள்ல நம்ம தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. அதுல குறிப்பா எங்களுடைய மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாதிக்கப்படும் அப்படின்ற கவலை எங்களுக்கு அதிகமா இருக்குது. காரணம் இப்பயே பாத்தீங்கன்னா கடுமையான வெயிலா இருக்குது. நம்மளுக்கு மே 25 தென்மேற்கு பருவமழை ஸ்டார்ட் ஆயிட்டாவே வெளியே வெயில் குறைஞ்சிரும், காற்று ஸ்டார்ட் ஆயிரும். இப்ப கிளைமேட் என்ன மாதிரி இருக்குன்னே எங்களுக்கு தெரியல. திடீர்னு மழை வருது, திடீர்னு கடுமையான வெயில் அடிக்குது. காலையில 6-6:30 பாத்தீங்கன்னா வெயில் கடுமையா இருக்குது. இந்த வெயில் தாக்கத்தால் எங்க பகுதியில் இருக்கிற தென்னை மரங்கள்ல இருக்கிற பிஞ்சுகள் அளவுக்கு அதிகமா உதிர ஆரம்பிச்சிருச்சு. நிலத்தடி நீர் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. காற்றுல சுத்தமா ஈரப்பதமே இல்லை. நாங்க என்ன எப்படி செய்யறது விவசாயம்னே புரியல. இத கவனத்தில் கொண்டு நமது மாவட்டத்துக்கு தமிழக அரசு ஒரு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த பகுதியில் உள்ள நீர்நிலைகளை உடனடியா தூர்வாரி பராமரிப்பு செஞ்சு வருகின்ற குறைஞ்சபட்ச மழையை சேமிச்சு வச்சு இந்த விவசாயத்துக்கு பயன்படுத்தணும். உலக அளவிலான எல் நினோ என்ற ஒரு கடும் வறட்சி ஏற்படுத்தும் என்ற ஒரு வானிலை அறிக்கை சொல்லியிருக்காங்க சர்வதேச அளவிலும். பொதுவா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 27 மாநிலத்தை சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல 12 மாவட்டத்தை சொல்லியிருக்காங்க. இப்போ அதுல கிருஷ்ணகிரி மாவட்டம் கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும் சொல்லியிருக்காங்க. பொதுவா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பொறுத்த வரைக்கும் தென்பெண்ணை ஆற்று படுகை ஓரம் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா வறுமை இல்லாத இருக்கும். மற்ற பகுதிகளெல்லாம் கடுமையான வறட்சியான பகுதிகள் இருக்கும். மேல பாத்தீங்கன்னா ஒசூர் பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா போரை நம்பிதான் இருக்கும், மழையை நம்பிதான் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும்போது இந்த மாதிரி காலகட்டத்துல நீர்நிலையை கண்டிப்பா சேமிச்சு வைக்கணும்ன்றதான் காலகட்டாயத்துல இருக்கும். இந்த மாவட்டத்துல பார்த்தீங்கன்னா தூர் வாரப்படாத ஏரிகளை விரைவாக தூர் வாரப்படணும். நீர் நிரப்பப்படாத ஏரிகளை ஆற்றில் செல்லும் உபரி நீரை எல்லா ஏரிகளுக்கும் விரைவில் நிரப்பும் நடவடிக்கை நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஏற்படுத்திட்டு இருக்காரு. அது பொதுமக்களும் எல்லாம் ஒன்றிணைந்து கண்டிப்பா நம்ம செயல்படுத்தணும். ஏன்னா முறையான பருவமழை வரும்போது பார்க்கும்போது முறையா அந்த தண்ணியை சேமிக்க பழகணும்ன்றதான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சேமிக்க பழகாதனால்தான் இவ்வளவு ஒரு பிரச்சனையே ஏற்படுது. ஏரியை சுற்றி வருங்காலத்துல மரம் வைத்து அதை பாதுகாக்க வேண்டும் தான். அதுக்கு தனி நிதி ஒதுக்க வேண்டும் மாநில அரசு. இந்த எல் நானோன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாதிப்பு வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பயந்துட்டு இருக்கோம். ஏன்னா ஏற்கனவே எங்க தாத்தா எங்க அப்பா எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. கிராமங்களை காலி செஞ்செல்லாம் போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க சொல்றது பார்த்து நமக்கு நடக்கமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன் நமக்கு அது ஸ்பெஷலி நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வரப்போகுதுன்றது ரொம்ப பயமா இருக்கு. இது எங்க ஏரியாவில் பொறுத்தவரையிலும் எல்லா காய்கறிகளும் இங்கதான் பண்ணிட்டு இருக்கோம். பட் 3-4 மாநிலத்துக்கு இங்க இருந்து அப்படியே போயிட்டு இருக்கு. எந்த பக்கம் கேரளா, பாண்டிச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, நம்ம ஒசூர், சூளகிரி பக்கத்துல இருந்து தான் எல்லாமே ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். எல்லா காய்கறி, எல்லா விதமான கத்திரி, தக்காளி, வெண்டை, இந்த மாதிரியான இங்கிலீஷ் காய்கறிகள் எல்லாம், கேப்சிகம், ரோஸ், குறிப்பா ரோஸ் மட்டும் 12 நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ரொம்ப ஒரே டைம்
வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுக்காக அரசாங்கம் முன்கூட்டியே அதிக நிதி ஒதுக்கி ஏரி குளங்கள் எல்லாம் தூர்வாரி, குறிப்பா இந்த போர்வெல் வந்து எல்லாமே நிலத்தடி நீர்கள் எல்லாம் ஒத்தி போயிட்டு இருக்கு. பட் அதுக்கு வந்து ரீசார்ஜ் முறை செஞ்சு அதுக்கு வந்து மறுபடியும் ஷார்ப்னர்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம்னா நல்ல இயற்கையான இந்த பாதிப்பிலிருந்து வெளிவந்து நல்ல இயற்கையான காய்கறிகள் விளைந்து நாங்கள் மக்களுக்கு வந்து கொடுக்க முடியும். அதனால தயவு செய்து அரசாங்கம் முன்கூட்டியே விழுத்து கொண்டு ஏற்குலைகளுக்கு எல்லாத்துக்கும் அதிகமான நிதியை ஒதுக்கி சீர் செய்யுமாறு